வணக்கம் அன்பர்களே. நாம இந்த தமிழ் பகுதியிலே ஒரு 250 பொதுயுகம் தொடங்கி நடைபெற்று வந்த களப்பிரர் ஆட்சி குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூலாங்குறிச்சியில் கிடைத்த கல்வெட்டுக்களிலிருந்து இவர்களுடைய ஆட்சி திறன் பற்றி தெரிந்து கொண்டோம். அதைவிட முக்கியமாக இந்த களப்பிரர் எப்படி சமண பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சைவம் மற்றும் வைணவ மதங்களையும் ஆதரித்தார்கள் என்பதற்கான சாட்சியை இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டில் பார்த்தோம். எப்படி அத்திக்கோயத்தார், உள்மனையார், புறங்காப்பார், முப்பூறு காப்பார் போன்ற காவல் படைகளை வைத்து 2 தேவ குலங்களையும் ஒரு கோட்டத்தையும் காத்தார்கள் என்பதை இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு நமக்கு காட்டியது. தேவகுலம் என்பது சிவனுக்கோ விஷ்ணுவுக்கோ உண்டான கோயில் என்றும், கோட்டம் என்பது பௌத்த கோயில் என்பது பற்றியும் நாம் பார்த்தோம். தமிழகத்தை ஏறத்தாழ 300 ஆண்டுகள் இந்த களப்பிரர் ஆட்சி செய்தனர். அந்த காலகட்டமானது சங்க காலத்திலிருந்து சங்கம் மருவிய காலமாக நமக்கு காட்டப்படுகின்றது. அப்போ எல்லா மதங்களை சார்ந்த வழிபாட்டு இடங்களுக்கும் காவல் தேவைப்பட்டது என்பதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், சமுதாயம் பல மாறுதல்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு காலமாக இருந்திருக்க வேண்டும். இன்னும் வடுகப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கின்ற கல்வெட்டுக்கள் அங்கே உள்ள ஒரு பௌத்த கோயிலுக்கு கூலிச்சேவகர் என்கின்ற பெயருடனேயே எப்படி படைகள் அமர்த்தப்பட்டன என்பது குறித்து காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, கரூர் கல்வெட்டு பற்றியும் பார்த்தோம். எப்படி அந்த பகுதியில் இருந்த ஒரு சின்ன பௌத்த கோயிலை பாதுகாப்பதற்கும் நிர்வாகம் செய்வதற்கும் அத்தி கோசமுடை கோசம், ஐம்பெருங்குழு மற்றும் சங்கம் இவை 3ம் நிறுவப்பட்டன என்பது குறித்து பார்த்தோம். இப்படி எல்லா மதங்களை சார்ந்த வழிபாட்டு இடங்களையும் பாதுகாக்க வேண்டிய இந்த பணியில் களப்பிர மன்னர்களுக்கு துணை நின்றவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த வேளிர் குறுநில மன்னர்கள் மற்றும் வணிகர்கள். இந்த வணிகர்கள் எப்படி அவருடைய படைகளை கொண்டு காவலுக்கு உதவினர் என்றும் நாம் பார்த்தோம். இந்த களப்பிரர்கள் தாங்கள் வெற்றி கொண்ட பகுதிகளுக்கு மங்கலம் என்று பெயரிட்டு அங்கு ஊர் நடுவில் ஒரு மன்றம் அமைத்து அங்கு ஒரு சீரான ஆட்சி முறையை ஏற்படுத்தி அந்த மங்கலத்துக்கு அருகிலேயே ஒரு கோட்டம், அந்த கோட்டத்தில் ஒரு மங்கை, இந்த மங்கை ஒரு பௌத்த மத இறைவி, அவளை நிறுவி வழிபட்டார்கள் என்பது குறித்தும் நாம் பார்த்தோம். இப்போ இந்த களப்பிரர் காலத்தில் தான் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்றப்பட்டன. சிலப்பதிகாரத்தை இயற்றப்பட்ட இளங்கோ அடிகள் சேர வம்சத்தை சார்ந்தவர். அவர் ஒரு சமண துறவி. அவருடைய சமகாலத்தவரான மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனார் ஒரு பௌத்த மத துறவி. சிலப்பதிகாரத்துடைய கதை நமக்கு தெரியும். சோழ நாட்டின் புகாரிலே துவங்கி பாண்டியராட்சிக்கு உட்பட்ட மதுரைக்கு சேர நாட்டில் சென்று முடிவடையும். கதை பிரகாரம் அந்த காலகட்டத்தில் மதுரை ஆண்டவர்கள் பாண்டியர்களாக காட்டப்பட்டாலும் இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றிய அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள் நிச்சயமாக அங்கு களப்பிரர் ஆட்சி தான் நடந்தது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் எப்படி கோவலன் அவனுடைய முன்னோர்கள் கடல் மேல் செல்லும் பொழுது ஒரு சூறாவளியில் சிக்கிக்கொள்ள அவர்களை மணிமேகலா தெய்வம் காப்பாற்றியது என்று அந்த மணிமேகலா தெய்வத்தின் பெயரை தன்னுடைய மகளுக்கு வைத்தான் என்பது குறித்து பதிந்து காட்டுகின்றார். இந்த மணிமேகலா தெய்வம் புகார் நகர கோட்டைக்கான ஒரு பௌத்த மத இறைவியாக இருந்திருக்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா, கண்ணகி இறுதியிலே சேர நாட்டிற்கு செல்லும் பொழுது பூர்ணகிரி மலை என்கின்ற பகுதியிலிருந்து தேவலோகத்துக்கு சென்றதாக அந்த பகுதியில் உள்ள வேடர்கள் பார்த்து சேர மன்னனுக்கு தெரிவித்ததாக இளங்கோ அடிகள் எழுதுகின்றார். இந்த பூர்ணகிரி மலையிலிருந்து தான் பெரியாறு பிறக்கின்றது. இந்த சேர மன்னன் உடனே என்ன செய்கிறானா, கண்ணகியின் நினைவாக அந்த இடத்துல ஒரு கோட்டம் கட்டுகின்றான். முனைவர் பத்மாவதி அவர்கள் 2023 வெளிக்கொணர்ந்த புதிய நோக்கில் களப்பிரர் வரலாறு என்கின்ற அவருடைய நூலில் இந்த பகுதியில் உள்ள கூடலூர் என்கின்ற இடத்தில் கிடைக்கின்ற கல்வெட்டுக்களில் எப்படி அங்க ஒரு மங்கள மடந்தை கோட்டம் இருந்தது என்றும் அது ஒரு மங்களதேவி அம்மனுக்கான இடம் என்பதையும் குறித்து
அந்த கோட்டத்திற்கு பொருளுதவி செய்த வணிகர்களின் பட்டியல் முதற்கொண்டு அந்த கல்வெட்டில் இருக்கிறத காமிக்கிறாரு. இந்த வணிகர்கள் வழங்கிய நிலக்குடைக்கு பெயர் ஐந்நூற்றுவ மங்கலம். அப்போ இந்த ஐந்நூற்றுவ மங்கலத்தில் ஒரு பௌத்த மத இறைவி இருந்திருக்கின்றாள். அவள் ஒரு பிடாரி அம்மனாகவோ ஒரு ஜேஷ்டா தேவியாகவோ இருந்திருக்க வேண்டும். இந்த அம்மன் இருக்கின்ற இடத்திற்கு காமகோட்டம் என்று பெயர். காமகோட்டம் என்கின்ற பெயரை கேட்டவுடன் நமக்கு இன்று நினைவுக்கு வருவது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற காமாட்சி கோயில். பழங்காலத்தில் காஞ்சிபுரம் பௌத்தர்களுக்கான மிக முக்கியமான ஒரு இடமாக திகழ்ந்தது. இந்த களபிரரில் ஒரு பிரிவினர் தொண்டை மண்டலத்திற்கு சென்று காஞ்சிபுரத்தை பிடித்தனர். அவர்களும் பௌத்த மதத்தை சார்ந்திருந்தனர். இந்த பகுதிகளிலே அகழாய்வு செய்த பொழுது தொல்லியல் அறிஞர்கள் ஒரு தூணிலே ஒரு தாரா தேவியின் உருவத்தை கண்டறிந்தனர். அந்த இடத்துலே பார்த்திங்கன்னா 8 அடி உயரமுள்ள ஒரு புத்தர் சிலையையும் எடுத்தனர். இவற்றை 3ஆம் நூற்றாண்டு என்று காலக்கணிப்பும் செய்துள்ளனர். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, களபிரர்கள் வருவதற்கு வெகு நாட்களுக்கு முன்னர் இருந்து காஞ்சிபுரம் முக்கியமான ஒரு பௌத்த தலமாக இருந்திருக்கின்றது. நாம் பெரிய புராணத்திலே சாக்கிய நாயனார் புராணத்தில் கூட பார்த்தோம். சாக்கிய நாயனார் பிறந்தது நாகப்பட்டினத்தில் திருச்சங்கமங்கை என்றாலும் அவர் பௌத்த தத்துவங்களை கற்றறிய காஞ்சிபுரம் சென்றார் என்று பார்த்தோம். நாகப்பட்டினமே மிக முக்கியமான ஒரு பௌத்த தலமாக இருந்தது. அங்கு 16ஆம் நூற்றாண்டு வரை பௌத்தம் தழைத்திருந்தது என்பதற்கான தொல்லியல் வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. 10ஆம் நூற்றாண்டில் 1ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தில் தெற்காசிய நாட்டை சார்ந்த ஸ்ரீவிஜயா என்ற அரசன் கட்டிய சூழாமணி விகாரை, இது ரொம்ப நாள் வரையிலும் அங்கே நீடித்து இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான வெங்கல புத்த சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. இவை 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு என்று காலக்கணிப்பு செய்யப்பட்டன. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, களபிரர் ஆட்சி முடிந்த பிறகும் தமிழகத்தின் பல பகுதிகளில் வெகு நாள் வரை பௌத்தம் தழைத்திருந்தது. நேபாள் நாட்டிலே கிடைத்த ஒரு மிக அரிய ஓலை சுவடியில் ஒரு செய்தி. ஒட்டியானம் என்கின்ற இடத்தில் ஒரு மங்கா கோஷ்டம், அதை பாதுகாக்க அந்த மங்கா கோஷ்டத்தில் ஒரு வஜ்ரபாணியின் உருவம், இதுதான் செய்தி. இதை படித்த அறிஞர்கள் இந்த ஒட்டியானம் என்பது காஞ்சிபுரம் என்று நிறுவியிருக்கின்றனர். அந்த மங்கா கோஷ்டம்தான் தாராதேவியின் காமகோட்டம். தாராதேவியின் இந்த காமகோட்டம்தான் தற்காலத்தில் காஞ்சி காமாட்சியின் காமகோட்டமாக இருக்கின்றது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை நிர்வகித்து வருகின்ற சங்கர மடத்திற்கு அடியிலிருந்தே ஒரு பெரிய பௌத்த சிலையை தொல்லியல் அறிஞர்கள் அகழாய்வு செய்து எடுத்தனர். அப்போ இந்த பகுதிகளில் எல்லாம் பௌத்த கோயில்கள் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன என்று நமக்கு திட்டவட்டமாக தெரிகின்றது. இப்போ காமகோட்டம் என்றவுடன் காஞ்சி காமாட்சி எப்படி நினைவுக்கு வருகின்றாளோ அதுபோல் எனக்கு அசாமில் இருக்கின்ற காமாக்கியா கோயில் நினைவுக்கு வந்தது. சமீபத்தில் அந்த கோயிலுக்கு செல்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கு இருக்கின்ற நிதம்ப சூதினி, அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்புபுச்ச மேளா என்று வருடத்திற்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அந்த பண்டிகை அம்பிகை பருவமடைந்ததை கொண்டாடுகின்றது. அப்போ இதிலிருந்து அங்கேயும் ஒரு கன்னி தெய்வம் இருந்திருக்கின்றாள். அஸ்ஸாம் பகுதியின் வரலாற்றை சற்று தேடிய போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அங்க காமரூபா கிங்டம் என்று ஒரு அரசாட்சி கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோக சக்கரவர்த்தியின் காலத்தில் தேரா தீதிகா என்கின்ற ஒரு பௌத்த துறவி தேராவாத பௌத்தத்தை பரப்புவதற்காக அந்த பகுதிகளுக்குள் அனுப்பப்பட்டு வெகு நாள் வரை அந்த பகுதியிலே பௌத்தம் தழைத்திருந்திருக்கிறது. தொல்லியல் மற்றும் இலக்கண ஆதாரங்கள் மூலம் 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையிலும் காமரூபா ஒரு பௌத்த தலமாக இருந்தது நிறுவப்படுகின்றது. 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அங்கு வர்மன் என்கின்ற ஒரு இந்து மத ஆட்சி இடத்திற்கு வந்த பிறகு பௌத்தம் மறைந்து விடுகிறது. அப்போ இதிலிருந்து நாம் என்ன யூகிக்கலாம் அப்படின்னா, அந்த காமாக்கியா கோயிலும் ஒரு காலத்தில் காமகோட்டமாக ஒரு பௌத்த மத இறைவியின் கோயிலாக இருந்திருக்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் இந்த 51 சக்தி பீடங்கள் என்பது பற்றிய ஒரு புனைவு
ரொம்ப பிற்காலத்தில் வேத பிராமணர்களால் ஏற்படுத்தப்பட்டு இந்தியா முழுவதும் வழங்கி வந்த கன்னி தெய்வ வழிபாடும் பின்னால் வந்த இந்த பௌத்த மத இறைவியாகிய பிடாரி அம்மன் அல்லது ஜேஷ்டா தேவி இந்த வழிபாடும் ஒன்றாக்கப்பட்டு இந்த சக்தி பீடங்களாக மாற்றப்பட்டன. இந்த பீடங்கள் யாவும் பிராமணர்கள் கையிலும் சமஸ்கிருத ஆதிக்கத்திலும் சென்றுவிட்ட பிறகு அங்கு நடந்து வந்த மிக பழங்கால தொன்மையுடைய வழிபாட்டு முறைகளும் உள்ளூர் மொழிகளும் மறைந்து போயின. சரி, இப்போ இந்த நேபாள் ஓலை சுவடியிலே இந்த மங்கா கோஷ்டத்தில் காணப்பட்ட வஜ்ரபாணி உருவம் யார் என்பது அடுத்த கேள்வி. முனைவர் பத்மாவதி அவர்கள் மிக அருமையான ஒரு விளக்கத்தோடு இந்த வஜ்ரபாணி யார் என்பதை நிறுவுகின்றார். வேத மத கடவுளான இந்திரன் என்கின்றார். தேவர்களின் தலைவனான இந்திரன் ரிக்வேதத்திலே மிக முக்கியமான கடவுளாக கொண்டாடப்பட்டு பழங்காலத்தில் வட இந்தியாவில் மிகவும் புகழ் வாய்ந்திருந்தான். அப்போ எப்படி இந்த தாந்திரீகத்தை சார்ந்த குமாரி தெய்வ வழிபாட்டை தாராதேவி என்கின்ற பெயர் கொண்டு இந்த பௌத்தர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்குள் புகுத்தினார்களோ, அதே மாதிரி 6ஆம் நூற்றாண்டு பொது யுகத்திற்கு முன்னரேயே, அதாவது பௌத்தம் தொடங்கி பரவி இருந்த காலம், அப்பவே இந்த இந்திரனை அவர்கள் தங்கள் வழிபாட்டு முறைக்குள் கொண்டு சென்று விட்டார்கள் என்று கூறி, இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கு அப்படின்னா, வட இந்தியாவில் மதுராவில் புத்தரை வழிபடுகின்ற இந்திரனின் உருவங்கள் இருக்கின்றன என்று முனைவர் பத்மாவதி காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இந்திரனின் கையில் உள்ள ஆயுதம் வஜ்ராயுதம் என்று நமக்கு தெரியும். அப்போ இந்த வஜ்ராயுதம் அப்படிங்கிறதுலேருந்து தான் வஜ்ரபாணிங்கிற பேர் வந்திருக்கணும் என்று அவர் தன்னுடைய யூகத்தை அங்கு வைக்கின்றார். இதற்கு மேலும் ஆதாரமாக பழைய நூல்களான காரணாகமம், சுப்ரபேதாகமம் போன்ற நூல்களில் இந்த வஜ்ராயுதம் என்பது சாஸ்தாவின் கையில் இருப்பதாக காட்டப்படுகின்ற குறிப்புகளை முன்வைக்கின்றார். சாஸ்தா என்கின்ற தெய்வத்தை நாம் சாத்தன் என்போம். சாத்து என்றால் வணிகம். முனைவர் பத்மாவதி அவர்கள் எப்படி சாத்தன், சாத்தி என்று சங்க காலத்தில் இடம்பெறுகின்ற பெயர்களெல்லாம் வணிகத்தோடு தொடர்புடையவை மட்டுமல்ல, பௌத்த மதத்தோடையும் தொடர்பு பட்டவையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். மதுரை கூலவாணிகன் சாத்தனார், அந்துவன் சாத்தன், ஆடுதுறை மாசாத்தனார், ஒக்கூர் மாசாத்தியார் போன்ற சங்ககால புலவர்களெல்லாம் பௌத்த மதம் சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் என்கின்ற கருத்தை தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, சங்க காலத்தில் கௌதமனார், தர்மபுத்திரன், சிறு வெண் தேரையர், சங்கவருணர், ஐயாதி போன்ற பெயர்களை உடைய புலவர்கள்லாம் அந்த பெயர்களிலிருந்தே அவர்கள் பௌத்தர்கள் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் என்கின்ற கருத்தையும் முன்வைக்கின்றார். இன்னும் பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் புகார் நகரில் இந்திர விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதை நாம் படித்திருக்கின்றோம். இந்த இந்திரன் என்பவன் மணிமேகலா தெய்வமாகிய அந்த புகார் நகரை சார்ந்த பௌத்த மத இறைவியாகிய மங்கை கோட்டத்தின் காவலாக நியமிக்கப்பட்ட சாத்தன் என்பதால்தான் அங்கு இந்திர விழா கொண்டாடப்பட்டது என்கின்ற கருத்தையும் தெரிவிக்கின்றார். திருவண்ணாமலை மாவட்டம் உக்கல் கோயிலில் உள்ள ஒரு கல்வெட்டையும் அவர் ஆதாரமாக வழங்குகின்றார். சிவ சூழாமணி மங்கலமாகிய ஸ்ரீ விக்ரமாபரண சதுர்வேதி மங்கலம் என்று அந்த கல்வெட்டு கூறுகின்றது. அப்போ எப்படி இந்த மங்கலங்கள் களபிரர் ஆட்சிக்கு பிறகு இந்த வேதியர்களின் ஆளுமையால் சதுர்வேதி மங்கலங்களாக மாற்றப்பட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கல்வெட்டில் அந்த மங்கலத்தில் உள்ள அம்பலத்தின் வடக்கே மகாசாஸ்தா கோயிலும் குறிப்பிடப்பட்டு, அந்த கோயிலுக்குரிய நிபந்தங்கள் என்ன என்று பட்டியலிடப்பட்டு, அந்த கோயிலை பாதுகாக்கவும் நிர்வகிக்கவும் சாத்தன் கணத்தார் என்பவர் நியமிக்கப்பட்டனர் என்கின்ற செய்தி இடம்பெறுகிறது. இந்த சாத்தன் கணத்தார் என்பவர்கள் சாத்தன் கோயிலை நிர்வகிப்பவர்கள். திருப்பரங்குன்றத்தில் கிடைக்கின்ற ஒரு கல்வெட்டு செய்தி எப்படி சாத்தன் கணபதி என்று பெயர் கொண்ட ஒரு சாத்த கணத்தார் ஜேஷ்டா தேவிக்காக ஒரு குடைவரை கோயில் அமைத்தார் என்கின்ற செய்தியை தருகின்றது. அந்த கோயில் இன்றளவும் அங்கு இருக்கின்றது. இன்னும் சிலப்பதிகாரத்திற்கு 12ஆம் நூற்றாண்டில் உரை செய்த அடியார்க்கு நல்லார் ஒரு மேற்கோள் செய்யுள் காட்டுகின்றார். கச்சி வளை கைச்சி காம கோட்டங்காவல் மெச்சி இனிதிருக்கும் மேய்ச்சாத்தன் கைச்செண்டு
இங்கே கச்சி என்பது காஞ்சிபுரம். அங்கு காமக்கோட்டத்தை காவல் புரிந்த மெய்ச்சாத்தன், அவன் கையில் என்ன இருக்கான்? கைச்செண்டு. அப்போ இந்த மெய்ச்சாத்தன் இந்திரன், அவன் கைச்செண்டு வஜ்ராயுதம். இவனே அந்த நேபாள ஓலை சுவடி காட்டுகின்ற வஜ்ரபாணி என்று கூறி, எப்படி பழங்காலத்து அம்மன் கோயில்களிலே இந்த செண்டு ஏந்திய சாத்தன் ஒரு காவல் தெய்வமாக காட்டப்படுகின்றான் என்று முனைவர் பத்மாவதி எடுத்து கூறுகிறார். கன்னியாகுமரியில் இருக்கின்ற பகவதி அம்மன் கோயில், மதுரையில் இருக்கின்ற மடப்புரம் காளியம்மன் கோயில் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கின்ற பெரிய கொமட்டி கோயில் போன்ற சில உதாரணங்களையும் தருகின்றார். இந்த சாத்தன் அல்லது சாஸ்தா அப்படிங்கிற தெய்வம் தான் பின்னாடி ஐயனார் என்கின்ற பெயரோடு வழங்கப்படுகின்றது. இதற்கும் முனைவர் பத்மாவதி அவர்கள் ஒரு கல்வெட்டு ஆதாரத்தை வழங்குகின்றார். திருப்பத்தூர் பழங்காலத்தில் திருப்பிடவூர் என்று அழைக்கப்பட்டது. அங்கு இருக்கின்ற திருமண்டபம் உடையார் கோயிலில் 19 கல்வெட்டுகள் இருக்கின்றன என்பதை காண்பித்து இதை அவர் நிறுவுகின்றார். மிக பழைய ஊரான இந்த திருப்பிடவூர் சங்க இலக்கியங்களிலே பேசப்படுகின்றது. அங்கு ஆண்ட ஒரு குறுநில மன்னன் சோழ நாட்டு பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன். இவனை மதுரை நக்கீரனார் பாடியதாக புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலில் ஒரு வரி, அருங்கடி பிடவோர் அறப்பெயர் சாத்தன் இணையேம் பெருமவென என்று செல்கின்றது. அதாவது அந்த பிடவூர் மன்னன் அறப்பெயர் சாத்தனின் வழித்தோன்றல் என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த வழிபாட்டு தலத்தில் இருக்கின்ற ஐயனார் என்கின்ற அறப்பெயர் சாத்தன் இந்திரன்தான் என்பதை முனைவர் பத்மாவதி அவர்கள் பெரிய புராணம் வாயிலாக நமக்கு எடுத்து முன்வைக்கின்றார். 63 நாயன்மார்களில் ஒருவர் சேரமான் பெருமான் நாயனார். இவர் ஒரு சேர நாட்டு மன்னர். கொடும்பாளூர் என்கின்ற பகுதியை ஆட்சி செய்தவர். இவர் பாடிய பாடல்கள் தேவாரத்தில் இருக்கின்றன. இவரை சேக்கிழார் சுந்தரருக்கு மிக அணுக்கமான நண்பராக பெரிய புராணத்தில் காட்டுகின்றார். இப்போ சுந்தரர் 8ஆம் நூற்றாண்டு என்று நமக்கு தெரிவதால் சேரமான் பெருமானின் காலமும் 8ஆம் நூற்றாண்டு என்று நமக்கு திட்டவட்டமாக தெரிகின்றது. இவர்கள் இருவரிடையே இருந்த நட்பு பற்றி பெரிய புராணம் நிறைய எடுத்து கூறுகின்றது. அதன் கதைக்குள் செல்ல இப்பொழுது நம்மளால் முடியாது. ஆனால் மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, சுந்தரரின் இறுதி காலம். அவர் என்ன பண்ணுறாரு? திருவஞ்சை களத்திற்கு சிவபெருமான் மீது ஒரு பதிகம் பாடி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி இறைவனிடம் முறையிடுகின்றார். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கைலையிலிருந்து ஒரு வெள்ளை யானையை அனுப்பி சுந்தரரை கைலைக்கு அழைத்து வர செய்கின்றார். பெரிய புராணத்தின் இறுதி பகுதியான இந்த முக்கியமான பகுதிக்கு பேரே வெள்ளை யானை சருக்கம். இப்படி சுந்தரர் அந்த வெள்ளை யானையின் மீது ஏறி கைலாயத்திற்கு செல்வதை குறிப்பால் உணர்ந்த சேரமான் பெருமான் நாயனார் உடனே என்ன யோசிக்கிறாராம்? சுந்தரர் இல்லாத இந்த உலகத்தில் ஒரு நொடி கூட தான் இருக்க முடியாது என்று நினைத்து தானும் கைலாயம் செல்ல வேண்டும் என்று சிந்திக்கின்றார். அந்த எண்ணம் வந்தவுடன் அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதான் பெருவியப்பு. தன்னுடைய குதிரையின் காதிலே பஞ்சாட்சர மந்திரமாகிய நமச்சிவாய மந்திரத்தை ஓத அந்த குதிரை ஒரு நொடி பொழுதில் சேரமான் பெருமான் நாயனாரை கைலைக்கு அழைத்து சென்று விடுகின்றது. வெள்ளை யானையில் ஏறி கைலையை வந்தடைகின்ற சுந்தரர் அங்கு சேரமான் பெருமானை பார்த்தவுடன் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் இருவரும் சேர்ந்து கைலைக்குள் செல்ல முற்படுவதாகவும் சேக்கிழார் எழுதுகிறார். ஆனால் அவருக்கான நேரம் வரவில்லை என்பதை காரணம் காட்டி அந்த பூதகணங்கள் சேரமான் பெருமானை கைலைக்குள் அனுப்பவில்லையாம். உள்ளே செல்கின்ற சுந்தரர் என்ன பண்ணுறாராம்? சிவபெருமானிடம் முறையிட்டு சேரமான் பெருமானையும் கைலைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கூற சிவபெருமான் அதற்கு ஒப்புவித்து சேரமான் பெருமான் கைலைக்குள் அழைத்து வரப்படுகின்றார். அப்போது சேரமான் பெருமான் சிவபெருமானிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். சிவபெருமான் முன்னிலையில் கைலையில் ஒரு துதி பாட வேண்டும் அப்படிங்கிறதா அந்த விண்ணப்பம். இதற்கு பெருமான் இசைவு தர கைலையில் திருக்கைலாய ஞான உலா என்கின்ற நூலினை சேரமான் பெருமான் நாயனார் வழங்கியதாக பெரிய புராணம் கூறுகின்றது. இதில் நமக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சேக்கிழார் எழுதுகிறார், சேர காவலர் விண்ணப்பம் செய்த அத்திரு உலாப்புறம் அன்று சாரல் வெள்ளியம் கைலையில் கேட்ட மாசாத்தனார் தரித்து இந்த பாரில் வேதியர் திருப்பிட ஊர்தனில் வெடிப்பட பகிர்ந்து
எங்கும் நார வேலை சூழ் உலகினில் விளங்கிட நாட்டினர் நலத்தாலே. அதாவது சேரமான் பெருமான் நாயனார் கைலையில் வழங்கிய அந்த திருக்கைலாய ஞான உலாவை கைலாய மலையில் கேட்ட தேவர்களின் தலைவனாம் மாசாத்தனார் அந்த பிரபந்தத்தை இந்த நில உலகுக்கு கொணர்ந்து வேதியர் திருப்பிடவூர், அதாவது அந்த காலகட்டத்தில் திருப்பிடவூர் வேதியர்கள் கையில் சென்று விட்டது, அங்கு அதை வெளிப்படுத்தினாராம். இந்த மாசாத்தனார் யார் என்பது கேள்வி. கையிலையிலே தேவசபைக்கு தலைவனாக விளங்கியவனாய் இருந்ததாலும் அவனும் ஒரு வெள்ளை யானை வைத்திருக்கின்றான் அல்லவா, அதனால இந்த மாசாத்துவான் என்று காட்டப்படுகின்ற சபாபதி இந்திரனே என்று பத்மாவதி அவர்கள் முடிக்கின்றார். இப்ப இவருடைய இந்த கருத்துக்கு இசைவு அளிப்பது போல் இருக்கின்றது இந்த பகுதியில் இடம்பெறுகின்ற மற்றொரு செய்தி. அது என்னன்னா, இந்த சுந்தரர் வெள்ளை யானையில் ஏறி கைலாயம் செல்கின்றார் அல்லவா, அவர் என்ன பண்றாருன்னா அப்போ நொடித்தான் மலை பதிகம் என்று ஒரு பதிகத்தை வழங்குகின்றார். நொடித்தான் மலைங்கிறது கைலாய மலை. மனதை உருக்குகின்ற இந்த பதிகத்தை சிவபெருமான் என்ன செய்கிறாரா, நில உலக மக்கள் கேட்டு இன்புறும் பொருட்டு திருவஞ்சை களத்தில் அரங்கேறச் செய்கின்றார். எப்படி என்று சேக்கிழார் கூறுகிறார். எரிமுன்னீர் வருணனுக்கு அழித்திட அவனும் அவ்வருள் சூடி ஊழியின் தனி ஒருவர் தம் திருவஞ்சை களத்தில் உய்த்து உணர்வித்தான். அப்ப சிவபெருமான் யார் கையில் அந்த திருப்பதிகத்தை ஒப்படைக்கின்றாராம், வருணன் கையிலே ஒப்படைத்து அதை திருவஞ்சை களத்திற்கு அனுப்புகின்றார். அப்போ சுந்தரர் பாட்டை வருணனுக்கு அளித்த மட்டும் சேரமான் நாயனார் பாட்டு யார் மூலம் வந்திருக்கணும் அப்படின்னா இந்திரன். வருணன் இந்திரன் இருவருமே முக்கியமான வேதகால கடவுளர்களாக இருந்து பின்னால் உள்ளூர் கடவுளர்களை வழிபடத் தொடங்கிய பின்பு வேத விற்பனர்களாலேயே மறந்துவிடப்பட்ட கடவுளர்கள். இந்த திருப்பிடவூரை 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த திருநாவுக்கரசர் தம்முடைய க்ஷேத்திர கோவிலே ஒரு வைப்பு தலமாக வைத்து பாடுகின்றார். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 6ஆம் நூற்றாண்டில் களபிரர் ஆட்சி முடிவுக்கு வந்த சில ஆண்டுகளில் இந்த திருப்பிடவூர் பௌத்த இறைவிக்கு உரிய ஒரு வழிபாட்டு இடமாக கைச்செண்டோடு சாத்தனால் காக்கப்பட்ட இந்த கோயிலானது ஒரு சிவன் கோயிலாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். வரலாறு நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, அந்த காலத்தில் மக்களின் சமய நம்பிக்கை என்பது காலப்போக்கில் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றது. மன்னன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்பது வேற எதில் உண்மையாக இருந்ததோ இல்லையோ, சமய நம்பிக்கையில் முற்றிலும் சரியாக இருந்தது. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மன்னனின் அரசவையில் ஆதிக்கம் செலுத்திய மதத்திற்கு ஏற்ப கோயில்களும் அதிலிருந்த கடவுளர்களும் கூட பெயர் மாற்றமும் உருமாற்றமும் பெற்றனர் என்று தெரிகின்றது. களபிரர்கள் தமிழகத்தை ஆண்ட ஒரு 300 வருட காலத்தில் தமிழ் பகுதியிலே பௌத்தமும் சமணமும் நன்றாக காலூன்றி வேரூன்றி பரவி இருந்தன. தொடர்ந்து 7ஆம் நூற்றாண்டில் பக்தி இயக்கம் தொடங்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைணவமும் சைவமும் ஆதிக்கம் பெற பௌத்தமும் சமணமும் தமிழ் பகுதியிலே வலுவிழந்தன. ஆனால் நாகப்பட்டினம் போன்ற தமிழகத்தின் பல இடங்களில் கிடைக்கின்ற தொல்லியல் மற்றும் இலக்கிய ஆதாரங்களை கொண்டு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சமணமும் பௌத்தமும் அடியோடு அழிந்து விடாமல் களபிரர் ஆட்சி முடிந்த பிறகும் பல நூற்றாண்டுகள் தழைத்து இருந்திருக்கின்றன. ஆனால் இறுதியில் வைதீக மதங்களால் ஆட்கொள்ளப்பட்டு பௌத்த விகாரைகளும் அவர்களுடைய தெய்வங்களும் கூட வைதிக மதங்களுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இன்றைக்கும் தமிழகத்திலே பல கோயில்களுக்கு சென்றீர்களானால் அங்கே ஜேஷ்டா தேவி மற்றும் பிடாரி அம்மன் போன்ற தெய்வங்களை பார்க்கலாம். கோயிலில் எங்கேயாவது ஒரு மூலையில் வைத்திருப்பார்கள். சமீபத்தில் திருவாதவூர் சைவ சமய குறவர்களில் மிகவும் சிறப்பானவராக கருதப்படுகின்ற மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். அங்கே இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்றபோது அங்கே ஒரு பிடாரி அம்மன். இந்த பிடாரி அம்மன் எங்கே இருக்காங்கன்னா சிவன் சன்னதிக்குள்ளேயே இருக்காங்க. அப்படிங்கிறத பார்த்தப்போ எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அடுத்தாற்போல் இதுபோல் கோயில்களுக்கு சென்று ஒரு பிடாரி அம்மனையோ ஒரு ஜேஷ்டா தேவியையோ பார்க்கும் பொழுது நாம் இந்த களபிரர்களை பற்றி நினைத்து கொள்ள வேண்டும். அந்த அளவில் தொடர்ந்து இவருடைய சுவாரஸ்யமான வரலாற்றை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.